காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, முதன்மை கல்வி அலுவலர் வெற்றிச்செல்வி மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கைத்தறித்துறை சார்பில் தமிழ்நாடு சரிகை ஆலை புனரமைக்கப்பட்ட புதிய அலுவலக வளாகம், கோப்டெக்ஸ் புதிய சேமிப்பு கிடங்கு மற்றும் நெசவாளருக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை திறந்து வைத்து கைத்தறி நெசவாளருக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான நெசவு பயிற்சி மற்றும் தொழில் முனைவோர் திட்டத்தில் 100 பயனாளிகளுக்கு பயிற்சி சான்றிதழ்களும், நெசவாளர் வீடு கட்டும் திட்டத்தில் 39 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,56,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும், 130 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,15,00,000 மதிப்பீட்டில் நெசவாளர் முத்ரா கடனுதவிகளையும் என மொத்தம் 383 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,78,00,000 மதிப்பிலான கைத்தறி நெசவாளருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட 27/12/1956 நினைவு நாளை கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆட்சி மொழி சட்ட வாரம் தமிழ் வளர்ச்சித்துறையால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்தார். இப்பேரணியில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என மொத்தம் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் 2024 படி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் உள்ளிட்ட படிகளின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாய்வினை தொடர்ந்து வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட ஐயம்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு புறநோயாளிகளின் பதிவேட்டினை பார்வையிட்டு மருத்துவர்களிடம் மருந்துகளின் இருப்பு மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியம் சந்தவேலூரில் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு இலவச வீடு கட்டித்தருதல் திட்டம் 2022-23 கீழ் நரிக்குறவர் இன குடும்பங்களுக்கு வீடு கட்டும் பணி உத்தரவு ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழு விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மற்றும் எண் முறையில் மனித கழிவுகளை அகற்றுதல், தொழில் புரிவோர் தடுப்பு மற்றும் அவர்களது மறுவாழ்வு சட்டம் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தமனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 87 பயனாளிகளுக்கு ரூபாய் 72 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் சிறுதானிய உணவு கண்காட்சியை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் CVMP எழிலரசன் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கோவூரில் மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் 7 ஊராட்சிகளுக்கு டிராக்டர்களை வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்களை தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.